100 நாட்களில் தமிழக வெற்றி கழகம் 100 days of TVK. மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு சொல்லுங்க. ஆட்சி எப்படி இருக்கு? பிராங்கா வெளிப்படையா ஒருதலை பட்சம் இண்டி சொல்லுங்க. உண்மையிலே நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆட்சி மாற்றமா இல்லை ஏமாற்றமா? யங்ஸ்டர்ஸ், மாணவ மாணவிகள், பேர பிள்ளைகள், பேத்திகள், வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்தீங்கல்ல, அதை நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல. உண்மையிலே திரு விஜய் அவர்கள் உங்களோட நம்பிக்கையை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது இந்த 100 நாட்கள்ல. ஆனா முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றி உங்களோட நம்பிக்கையை பெற்றிருக்காரா? என்ன கேட்டீங்கன்னா, இந்த 75 ஆண்டு கால, இந்த 50 ஆண்டு கால கட்சிகளுக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்ல, எங்ககிட்ட தான் நல்ல கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டை கொள்ளடிச்சதான் மிச்சம் இத்தனை வருஷங்கள்ல. ஆனா கொள்ளடிச்ச கட்சியில இருந்து கொள்ளடிச்சவங்களும் கொள்ளடிக்க மாட்டோம், மக்களுக்கு சேவை மட்டும் தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு வந்த கட்சியில அவங்கள தூக்கி பதவி போட்டு கொடுத்ததும் உண்மையிலே தப்பு தான். பொதுமக்களும் அதுல கம்ப்ளீட்டா அதிருப்தி தான். 3வது கிட்னி கேஸ்ல சில அக்காக்களை இன்னைக்கு தூக்குவாங்க, நாளைக்கு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கடைசி வரைக்கும் ஏமாற்றமா இந்த ஆட்சியில முடியக்கூடாதுன்னு விரும்புறேன். 4வது ஊழல் வழக்குல தான் கட்சிக்காரர் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு சிக்கனா கூட அவரை ரிமாண்ட் பண்ணி அடுத்த நாளே புழல்ல தூக்கி போட்டாங்க. ஆனா அது ஒரு சின்ன ஏமாற்றம் என்னன்னா, அந்த பணத்தை, அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கி உள்ள வச்சு அவரோட மனைவிக்கு எண்ணி 30 நாட்கள்ல, ஒரு மாசத்திலேயே மாவட்ட இணைச்சாளர் என்ற பெரிய போஸ்டிங்க டிவிக்கு சார்பா கொடுத்திருக்காங்க. ஆனா வீட்டமா ஊழல் பண்றாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா பெரும்பான்மையா மக்கள் மத்தியில கிரவுண்ட்ல என்ன பிரதிபலிப்புனா, லஞ்சம், அதை ஊழல ஒட்டுமொத்தமா ஒழிச்சாங்களோ இல்லையோ பெரும்பான்மையா குறைச்சிருக்காங்க. 5வது, இந்த சட்ட ஒழுங்கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா 20 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்ல ஒரு அமுதன் என்ற மாணவனை அடிச்சு பண்ணாங்க. அதே தாண்டி காவல்துறையினரே போராட்டம் பண்ற மாணவ மாணவிகளை பஞ்சு பண்றாங்க, மிதிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வராம, மிதிக்கெல்லாம் மதிக்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வரணும்னு விரும்புறேன். செய்தி வரணும்னு நான் உட்பட நம்ம தமிழக மக்களே விரும்புறாங்க. பட் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 100 days of TVK என்ன பொறுத்த மட்டும் திமுக, அண்ணா திமுகவுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. சரி, இது ஏன் கருத்து? மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இந்த 100 நாட்கள்ல இது நீங்க எதிர்பார்த்த மாற்றமா இல்லை ஏமாற்றமா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.